கரூரில் தாவேக்க பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். கரூர் சம்பவ உயிரிழப்புகள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் கரூர் மாவட்டத்திற்கு சென்ற சிபிஐ அதிகாரிகள் உயிரிழப்பு ஏற்பட்ட பகுதியை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சென்னை பனையூரில் உள்ள தாவேக்க தலைமை அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தாவேக்க துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிசிடிவி உள்ளிட்ட ஆதாரங்களை ஒப்படைக்குமாறு சிபிஐ அதிகாரிகள் கேட்டுள்ளதாக தெரிவித்தார். சிசிடிவி டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பழைய சிசிடிவி நம்ம கொடுத்துருக்கோம். பழைய தமிழக காவல்துறையினர் விசாரிச்சுட்டு அதை கொடுத்துருக்கோம். அதே டீடைல்ஸ் திரும்ப கேட்டிருக்காங்க. நம்ம அதை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு ஒரு டேட்டும் சொல்லி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. இல்ல சம்மன் இத டீடைல்ஸ் கேட்டுதான் எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான். மத்தபடி அந்த மாதிரியான சம்மன் இது வரைக்கும் வரல. வந்தா கண்டிப்பா எங்க தரப்புல நாங்க ஆஜராகி எங்களோட விளக்கத்தை கொடுப்போம். அந்த மாதிரியான சம்மன் இது வரைக்கும் வரல. இன்று ஏதாவது தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கா சார்? இல்ல இல்ல, அவங்க அதை கேட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டா சப்மிட் பண்ண கொடுக்க சொல்லிருக்காங்க சார். அந்த மாதிரி இல்ல, நாங்க ஒரு 3 நாளுக்குள்ள கொடுக்குறோம். 3-4 நாட்களுக்குள்ள எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் மூலமா தேவையான டீடைல்ஸ் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிருக்கோம். அது பிரிலிமினரி அவங்களுடைய விசாரணை ஆதாரங்கள் தவிர்த்து வேற என்ன? அது ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். ஏற்கனவே கொடுத்துருக்கோம். எஸ்ஐடில திரும்ப அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட விஷயங்களை நாங்க கண்டிப்பா ஆலோசிச்சு